தெரியுமா? என்ன தொடர்பு தெரியுமா? 2018ஆம் ஆண்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் எல்லா ஊர்லயும் போய் கிராம சபை கூட்டம் நடத்த சொன்னாங்க. அப்ப நான் அரசியலுக்குள்ளே வரல, பொது வாழ்க்கைக்கு வரல, பிரச்சாரத்துக்கு கூட போல. பிரச்சாரத்துக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி முதல்ல என்னுடைய பொது வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டது இந்த தேனி மாவட்டம் தான். இங்கதான் வந்து கலந்துகிட்டேன். என்ன முதல்ல வரவேற்றது இந்த தேனி மாவட்டம் தான். இந்த தேனி மாவட்ட மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, தேனி மாதிரி உழைக்கக்கூடியவங்க தேனி மாவட்ட மக்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த பெருமை. தேனி எப்பவுமே கழகத்துடைய கோட்டைங்கிறத இந்த வாட்டி நம்ம மீண்டும் நிரூபிச்சு காட்டணும். இந்த வாட்டி தலைவர் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளரை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆனால் மகாராஜன் அவர்களை உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர், உங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சவர், உங்களுடைய சுகதுக்கத்தை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடியவர், எப்போதுமே மக்களோடு மக்களா நிற்கக்கூடியவர். வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் உங்களை வந்து சந்திச்சு வாக்கு கேட்கிறவர் கிடையாது. என்னைக்குமே வருடம் முழுக்க உங்களுடைய பயணிக்கக்கூடியவர் தான் அண்ணன் மகாராஜன் அவர்கள். ஏற்கனவே 2 முறை ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்றி ஓட்டு கேட்க வேணாமா? ஓட்டு கன்ஃபார்மா? வித்தியாசம் கன்ஃபார்மா? சரி, ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்றி உங்களுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்தவர் தான் அண்ணன் மகாராஜன் அவர்கள். திட்டங்களை, சில திட்டங்களை மட்டும் எடுத்துக்காட்டா சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ரயில்வே மேம்பால பணிகள் இங்க நடைபெறுகிறதா யாருடைய முயற்சி? அண்ணன் மகாராஜனுடைய முயற்சி. 141 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூட்டு குடிநீர் திட்டம் வேலை நடந்துட்டு இருக்கு. அரசு மருத்துவமனையில இன்னைக்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிநவீன 1.5 டெஸ்லா MRI ஸ்கேன் மிஷின் யார் அமைச்சு கொடுத்தா? உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் மகாராஜன் அவர்கள்.